சக்தியே ஓம் பெருஞ்சோதி சக்தியே ஓம் சக்தியே ஓம் அருள் சக்தியே ஓம் சக்தியே ஓம் எங்கள் நிறை சக்தியே ஓம் சக்தியே ஓம் ஓம்கார சக்தியே ஓம் சக்தியே ஓம் நீலனே வான்மழையே ஓம் சக்தியே ஓம் முன்னை பழம்பொருளே அம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி உடன் காப்போரே, மக்களின் நோய்களை நீக்கி அறவழி செலுத்துவோரே, அருவாய் அரு உருவாய் உருவாய் இருப்போரே, திருவடி தொழுதோம் தினமும் அருள்க, வளமான வாழ்வு உவப்புடன் தருவீர், உம்மை தொழுதோம் தொழுதோம். ஓம் இடைக்காடர் திருவடி போற்றிவோம், ஓம் பூனைக்கண்ணர் திருவடி போற்றிவோம், ஓம் சிவவாக்கியர் திருவடி போற்றிவோம், மூட்டை சுவாமி திருவடி போற்றிவோம், ஓம் மௌன சுவாமி திருவடி போற்றிவோம், ஓம் ராமலிங்கர் திருவடி போற்றிவோம், ஓம் சைதன்ய சிவம் திருவடி போற்றிவோம், ஓம் வேம்படி சித்தர் திருவடி போற்றிவோம், ஓம் விசிறி சுவாமி திருவடி போற்றிவோம், காரை சித்தர் திருவடி போற்றிவோம், ஓம் தட்சிணாமூர்த்தி சுவாமி திருவடி போற்றிவோம், ஓம் வடகரை சிவானந்தர் திருவடி போற்றிவோம், ஓம் ஓத சுவாமி திருவடி போற்றிவோம், ஓம் ராமசாமி சித்தர் திருவடி போற்றிவோம், ஓம் பத்ரகிரியார் திருவடி போற்றிவோம், ஓம் அப்பா பைத்தியம் திருவடி போற்றிவோம், குன்றிமணி சுவாமிகள் திருவடி போற்றிவோம், ஓம் பாஸ்கரராயர் திருவடி போற்றிவோம், ஓம் ஸ்ரீதர ஐயாவாள் திருவடி போற்றிவோம், ஓம் ஸ்ரீ மாதாதேவி போற்றிவோம், ஓம் அதிர்ஷ்டம் அருளும் அற்புதமே போற்றிவோம், ஓம் ருக்மணி தேவியே சக்தியே போற்றிவோம், மாயவனை விளைவாய் மாலினி போற்றிவோம், ஓம் திருமகளே திருவே நந்தினி போற்றிவோம், ஓம் வித்யாலட்சுமி தாயே போற்றிவோம், ஓம் சாயாலட்சுமி தாயே போற்றிவோம், ஓம் அமைதி திருவே அம்பிகை போற்றிவோம், ஓம் உலகம் முழுதும் ஆள்பவளே போற்றிவோம், ஓம் சாந்ததேவி சுடரே போற்றிவோம், ஓம் பெண்களுக்கு அருளும் அம்பிகையே போற்றிவோம், ஓம் வழக்குகளில் வெற்றி தருவாய் போற்றிவோம், ஓம் நீங்காத செல்வம் அருள்பவளே போற்றிவோம், உள்ளும் உழைக்க விடு செல்லும் இடத்தை செழிக்க விடு, நீயே அமிழ்தம் கூறிவிடு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்திய பண்பாட்டு அமைப்பு அறக்கட்டளையின் இந்த வேள்வி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசை என்றும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் மிக சிறப்பாக இந்த வேள்வி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேள்விக்கு வருகை தந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் லக்ஷ்மி அவர்களை இந்த ஞானபீடத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இந்திய பண்பாட்டு தலைவரின் இந்த அமைப்பின் தலைவர் சாமி கண்ணன் சுவாமிகள், ஆசிவ தமிழ் சித்தர், எங்களுக்கெல்லாம் பரம்பொருளாக இருந்து இந்த எங்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருக்கும் அருள்திரு கண்ணன் சுவாமிகள் அவர்களையும் இந்த ஞானபீடத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அம்மா இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அருள்திரு கண்ணதாசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வீரசுந்தரம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மகாலட்சுமி அம்மா அவர்களையும் வருக வருக வருகின்றேன். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் இந்த இன்று சித்தாடல் பற்றி மிக அழகாக சொல்ல இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். NS கிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த ராகு மகேஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை இசைச்சாரல்
அந்த குழுவினுடைய தலைவர் சகலகலா வல்லவன் தமிழிசை நாயகன் அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவார். அவர் பெயர் இனிமையான ராகவ் மகேஷ் என்பதாகும். குருவடி சரணம், திருவடி சரணம். நம்முடைய ஆதிசக்தி சித்தர் ஞானபீடத்தில் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மிக சிறப்பாக வேள்வி நடைபெற்று வருகிறது. தமிழகம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களிலிருந்தும் நம்முடைய அன்பர்கள், அம்மாவினுடைய அன்பர்கள் இங்கே இந்த சிறப்பு நாட்களில் கலந்து கொண்டு இங்கே இந்த வேள்வியிலே பங்கேற்கிறார்கள். நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக அம்மாவின் பாத மலர்களை பூஜித்து வருகிறோம். நாங்கள் பெற்ற பயன்கள் சொல்லி மாளாது அத்தனை விஷயங்கள் இருக்குது. எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் சரி, நம்முடைய நண்பர்களை சார்ந்த மற்ற அடியார்களும் நிறைய பலன்கள் பெற்றிருக்கிறோம். அதனால தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இன்றைக்கு சித்தர் ஞானம் டிவி யூடியூப் சேனல், அதிலே நம்முடைய அம்மாவுடைய ஏராளமான சித்தாடல்கள் இருக்கின்றன. அம்மாவை தொடர்ந்து வணங்கி வருகின்ற பக்த பெருமக்களுக்கு நல்லா தெரியும். ஏகப்பட்ட திருவிளையாடல்கள் அம்மா நிகழ்த்தி இருக்கிறார்கள், சித்தாடல்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த சித்தாடல்கள் பற்றி நம்முடைய ஆதிசக்தி பீடத்திலே கிட்டத்தட்ட நாள்தோறும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தி வருகிற நம்முடைய போற்றுதலுக்குரிய ஐயா திரு எம்.வி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அம்மாவுடைய சித்தாடல்களை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே உங்களிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். சித்தர் ஞானம் டிவி வாயிலாக நீங்கள் அதனை கண்டு பயன்பெறலாம். இன்று சிறப்பு சொற்பொழிவு நம்முடைய சித்தர் ஞானம் டிவி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல் அதை பின்தொடர்கிறார்கள், ஃபாலோவர்ஸ். உள்நாடு மட்டுமல்ல, அண்டை மாநிலம் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய நல்ல கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பார்க்கிறார்கள். நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், இவர்களுடைய மருமகள் தான் திருபுவனம் பஞ்சாயத்தினுடைய பேரூராட்சியினுடைய தலைவியாக இருக்கின்றார்கள். மகன் கோவிந்தன் மனவள கலை மன்றத்தினுடைய தலைவராகவும் அவர் செயல்படுகிறார். அது மட்டுமல்ல, ஞானபீடத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு தினந்தோறும் நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, பாகவதத்தை முழுமையாக மக்களுக்கு தினந்தோறும் நடத்தி மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையில் இப்பொழுது நீதி போதனையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். மிக எளிமையாக மக்களுக்கு புரியும் வகையில் சொல்லக்கூடியவர். இன்று சித்தர் ஞானம் டிவியிலே அம்மா நடத்திய சித்தாடல்கள் எந்த சித்தனும் நடத்தவில்லை, அவ்வளவு இருக்குது. ஏராளமாக ஆயிரக்கணக்கான சித்தாடல்களை நடத்தியிருக்கு. அதனால் அது அம்மாவுக்கு பெருமை இல்லை. என்ன காரணம் என்றால், மனிதனை ஆன்மீகத்தில் நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சித்தாடல்களை அம்மா செய்திருக்கு. அது யாராலும் செய்ய முடியாத விஷயமாகவும் இருக்குது. அந்த வகையில் அதில் சிலவற்றை இந்த யூடியூப் சேனலுக்காக நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்ல இருக்கின்றார். அம்மா செய்தது அப்படின்னு சொல்கிறதுன்னா, அந்த அம்மாங்கிறது யாருன்னா என்னத்தான் எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்கிறேன், வேற ஒருத்தர். காரணம் என்னன்னு கேட்டால், பாதத்தருகிலே வந்து உட்கார்ந்த உடனே கோவையில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி கண்களிலே தாரத்தாரையாக கண்ணீர் மல்கும். செந்தூரில் இருக்க உமா அவங்க குடும்பத்தில் வந்தாலும் அவர்களை அறியாமலே அம்மான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி 1-2 இல்லை, பல பக்தர்கள் பல குடும்பங்கள் அம்மாட்ட அழும். அவர்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் அம்மா தீர்த்து வைத்ததுனால தான் அவர்களெல்லாம் பேர் அன்போடு இருக்கின்றார்கள்.
அம்மா கிட்ட ஒன்று விஷயம் என்னன்னு கேட்டால், இங்கே யார்கிட்டையும் காசு வாங்குறது இல்லை. இப்போ யாகம் நடந்தது, யாராவது 10 ரூபா கொடுத்தீங்களா? இல்லை, கேட்காது. மீறி நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னதானத்தில் போய் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும். நீ கொடுக்குற காசு ஏழையினுடைய பசியை தீர்க்கும், அவ்வளோதான். 108 பேருக்கு தினந்தோறும் அம்மா சாப்பாடு போட்டுட்ருக்கு. எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே பெண்களுக்கு முன்னுரிமை கிடையாது. மந்திரங்களே பெண்களே சொல்கிறாங்க. எல்லாமே பெண்களை தான் பணியாளராகவே நம்ம போட்டிருக்கோம். அதை அம்மா சொல்கிறது, வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் மகளை தவற விட்டு விடாதே அப்படின்னு சொல்லுது. இந்த அமாவாசை வேள்வியில் நிறைய சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அவ்வளோ சித்தர்கள் வருவாங்க. பௌர்ணமியில் அதிகமான சித்தர்கள்லாம் வருவாங்க. அதனால் இந்த வேள்வியில் பல பலன் இருக்குங்கிறத உங்களை அம்மா கூப்பிட்டு இதிலெல்லாம் கலந்துக்கோ. இன்றைக்கி ஒரு புது விதமாக என்ன பண்ணியிருக்கு, எவ்வளவு பொருள்களை யாகத்தில் போட்டிருக்கு. யாகத்தில் ஒரு பொருள் கூட எல்லாம் பஸ்மமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருள் போடுது. இடம்பொறி வலம்பொறி போட்டிருக்கு, பழங்களை போடுது, எத்தனை பொருட்கள்லாம் போடுது. வில்வம், தாமரைப்பூ, ரோஜாப்பூ அவ்வளவும் போடுது. அவ்வளவும் அக்னி பெற்றுக்கொள்ளு. அதை 2 நாளைக்கு முன்னாடி தான் அம்மா விடிய காலையில் இந்த யாகத்தில் இந்த அமாவாசை வேள்வியில் இதெல்லாம் போடணும்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு இந்த யாகத்தில் அத்தனை பேரும் கல்கண்டு, ஜிலேபி, லட்டு, மோதகம் இங்கே செய்யணும்னு சொல்லி இங்கே செய்து அதெல்லாம் போட்டிருக்கும். எல்லாம் அக்னிக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். அதனால் இப்போ நம்முடைய ஐயா அவர்கள் பேசுவார்கள். அதை இதுவரைக்கும் இந்த சித்தாடல்கள் அதை மனிதன் சித்தனாக முடியுமாங்கிற நூலில் எல்லாமே விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் தான், இன்னும் ஏராளமானது எழுத்து வடிவில் இருக்குது. அது 2ஆம் பாகமாக வெளிவரும். அதனால் இப்பொழுது ஐயா அவர்கள் அம்மா நடத்தின சித்தாடல்களில் 1-2 சொல்லுவாங்க. ஓம் சக்தி. மிகவும் இனிமையான மாலை பொழுதினிலே இன்றைய அமாவாசை வேள்வி மிகவும் சிறப்பாக நடந்தது. தினமும் ஆதிசக்தி சித்தர் ஞானபீடத்தில் 6 மணிக்கு வழிபாடு உண்டு. அது மட்டுமல்ல, தினம் 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 சொற்பொழிவு உண்டு. நிறைய பேருக்கு தெரியல. மாலை பொழுதுல இங்கே வந்தவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வர்றோம், எங்களுக்கு தினம் தினம் வர முடியாதுன்னு கவலையோடு சென்றவர்கள் நிறைய பேர். அதனால் இன்று வந்திருக்கிறவர்கள் முடிந்தவரை ஒரு 6 மணிக்கு இந்த சித்தர் ஞானபீடத்துக்கு என்னதான் சொல்கிறாங்க என்கிறத கேட்கணுங்கிறதை பணியோடு கேட்டுக்கொண்டு, இன்று எனக்கு இப்போ கொடுத்துருக்கிற பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதிசித்தர் ஞானபீடத்திலே அம்மாவுடைய சித்தாடல் அதான் இப்போ சொல்ல போகிறேன். அம்மாவுடைய சிற்றாடல் இப்போ சொன்னாங்க, சொல்லும்போதே ரொம்ப அருமையாக சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. உண்மைதான். நானே அனுபவித்து தான் அதை சொல்லுவேன். அப்போ கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறத முதலே நான் தேர்வு பண்ணிடுவேன். அந்த வகையிலே இன்றைய முதல் சித்தாடல் என்ன சுப்பிரமணியன் சாரும் அவருடைய துணைவியார் வேதவல்லி, அவர்களுடைய பேத்தி, பெரிய பேத்தி, சின்ன பேத்தி, பேரன், மொத்தம் 5 பேர் அம்மாவை பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு அம்மாட்ட அவங்க அடிக்கடி போவாங்க, பேசுவாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது, அம்மாட்ட பேசிட்டு, அம்மா நீங்கள் வீட்டுக்கு வரணுமான்னு அன்போடு கூப்பிட்டாங்க. அம்மா சிரிச்சுக்கிட்டே சரி வர்றேன் போங்கன்ட்டாங்க. இவங்க அந்த அம்மாவுடைய மாடி படைப்பு இது நடக்கிறது புளியாம்பேட்டையில். அம்மா உருமூர்த்தி நகரில் நடக்குது. அம்மாவுடைய மாடிப்படியை இறங்கும் போது இந்த 5 பேரும் என்ன பண்ணாங்க, 2 பிரிவாக பிரிஞ்சாங்க. என்ன சுப்பிரமணியன் சாருடைய துணைவியாரும் சின்ன பேத்தியும் ஒரு பிரிவு, பெரிய பேத்தியும் பையனும் அவர்களுடைய பெரிய பையன் பக்கத்தில் தான் இருக்காங்க, ஏத்த வீடு, அங்கே போயிட்டாங்க. இவங்க 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சார் வயதானவங்க, கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க. பார்த்தாங்க,
சரி ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் இருப்போம், ஏன் அம்மா வீட்டில் போய் எவ்வளோ நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கோம், ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்ன்ட்டு ரூமுக்கு போய் லைட்டை போடுறாங்க. மஞ்ச பாவாடை கட்டிட்டு அவங்க பெரிய பேத்தி படுத்திருக்கு. பெரிய பேத்தி படுத்திருக்கு. சார் பார்த்தாங்க, இந்த மாதிரி தூங்குது என்ட்டு, அடடா ஃபேன் இல்லாமல் இது தூங்கவே தூங்காது, ஃபேன் போடாமல் இருக்கு என்ட்டு என்ன பண்ணாங்க, ஃபேன் சுவிட்சை போட்டு விட்டு லைட்டு கூடாது நல்லா தூங்கட்டும் என்ட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. வந்து ஹாலில் வந்து உட்காந்துட்டாங்க. இதை சின்ன பேத்தி கவனிச்சிடுச்சு. தாத்தா ஏன் டயர்டாக இருக்கா இல்லையா, போய் உங்கள் ரூமில் பெட்டில் போய் படுக்க வேண்டியது தானே. சார் சொன்னாங்க, அதான் உங்கள் அக்கா படுத்திருக்க. சார் இயல்பாகவே பேசினாங்க, அதான் உங்கள் அக்கா படுத்திருக்கன்ட்டு. அக்காவா தாத்தா, அக்கா தான் பெரியப்பா வீட்டுக்கு போயிடுச்சு தாத்தா, அக்கா தான் பெரியப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. எப்படி பாருங்க, அந்த சின்ன குழந்தை அந்த ஆதிசக்தி ரூபத்திலே வந்து சாருக்கு உணர்த்துது, என்ன பெரியப்பா வீட்டுக்கு போயிடுச்சா, அப்ப நான் பார்த்தது யாரு, சாருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. உடனே அவங்க துணைவியார் சின்ன பேத்தி 3 பேரும் ரூமுக்கு வர்றாங்க. ஓடி போய் லைட்டை போட்டாக்கா அங்க ஃபேன் சுத்துது, பெட்ல யாருமே இல்லை. ஆனால் இப்ப சொல்ல போறதுதான் முக்கியம். இப்ப இதுவரையும் சொன்னது நிகழ்வு. சார் இங்க தான் இருக்காங்க, பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்க தான் என்ன சுப்பிரமணியன் சார். இப்ப சொல்ல போறதுதான் முக்கியம். சார் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நடந்த நிகழ்ச்சியை உடனே அவங்க பெரிய பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. பெரிய பேத்தி எங்க இருக்கா, அப்பா இங்க தான்ப்பா இருக்கு, பெரிய பேத்தி என் கூட தான்ப்பா இருக்குன்னு. அப்பதான் சந்தேகமே தீர்ந்தது. சரின்ட்டு சரி இருக்கட்டும், உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா உங்க வீட்டுக்கு வந்தோம், நடந்தது இது இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நேரா ஆதிசக்தி ஞானப்பீடத்துக்கு வந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, அதான் முக்கியம். இந்த நிகழ்வை என்னுடைய மனைவியோ மகனோ பார்த்து என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் நம்ப மாட்டேன். சார் சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே, ஏன்னா நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, சாரோட நான் பழகியிருக்கேன்னு. சார் அந்த அளவுக்கு கண்டிப்பாக போக்குவரத்து துறையில் மேலதிகாரியாக இருந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, சமயத்தில் நைட்டே தூங்க முடியாது, அந்த பஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் நைட்டே தூங்க, அந்த அளவு சின்சியராக ஒர்க் பண்ணவங்க. அதனால் அவங்களோட நான் இருந்ததுன்னா அவங்கள பற்றி தெரியும். இந்த செய்தி சொன்னாங்க, இதை என் மனைவியோ என் மகனோ பார்த்திருந்தால் நான் நம்ப மாட்டேன், என் கண்ணால பார்த்தேன். எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து அம்மா பேரில் உள்ள மதிப்பும் பக்தியும் கூடுனுச்சு தெரியுங்களா. சரி, இது ஒரு சித்தாடல். நிறைய சித்தாடல் உண்டு, நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ரெண்டாவது ஒரு சித்தாடல் பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு பெரும்பாலும் வந்து வாக்குப்பளிதம் உண்டு. அப்போ அம்மா பார்த்துக்கும் போகும்பாங்க, அம்மா பார்த்துக்கும் போகும்பாங்க, அதான் வாக்குப்பளிதம். ஒன்றா சொல்லு, இல்லை நடக்கும்ன்றாங்க. அம்மா பார்த்துக்கும் போன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்ல, இல்லை அது நடக்கும், இந்த தேதியில் நடக்கும்னு கூட சொல்லுவாங்க. அந்த வகையிலே இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சத்தி ராஜேந்திரன்ங்கிறவர் இங்கே அடிக்கடி வருவாங்க, எல்லாருக்குமே தெரியும். சத்தி ராஜேந்திரன்னா எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு என்ன நடந்துன்னுட்டுனா, இப்போ என்ன எங்கேயோ நடந்து சொன்னால் எங்கேயோ யாரோன்னு, அதனால் இங்கே உள்ளவங்களை பற்றியே சொல்கிறேன். ஒரு நாள் வாழைத்தோப்பில் அவரும் ராமதாஸுங்கிறவர் அங்கே வேலை பார்க்குறவர் 2 பேருமே இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, டேய் அதெல்லாம் அங்கெல்லாம் போவாதடா, அதெல்லாம் எடுக்காத, அங்கே போடுறாங்கிறாரு. அவன் கேட்காம எதையோ அந்த குப்பையை கொண்டு போய் கிளறி இருக்கான். அதில் ஒரு பாம்பு இருந்தது. இந்த குணத்தை பாருங்க, மனிதர்களோட குணமும் அந்த ஜீவனுடைய குணம். இவர் சொல்லி கூட கேட்காம ஏதோ பண்ணியிருக்காப்புல. அது முடிச்சுவிட்டு இந்த பக்கம் வந்துட்டாள். சத்தி ராஜேந்திரனும் 2 பேரும் பேசிட்டே நிற்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பாம்பு வந்த பாம்பு போயிடுச்சு. ஓய் திரும்பி வந்து ராஜேந்திரன் நிற்கிறார், அவரோட ராமதாசங்கிறார், அவரும் நிற்கிறார். ராமதாஸை கடித்து விட்டது. எப்படி இருக்கும் பாருங்க, துடிக்கிறார். ஏன்னா உடனே அம்மாவுக்கு ஃபோன் வருது, அம்மா இந்த மாதிரி நடந்து போச்சுமான்ட்டு. உடனே அது ஃபோன் எடுத்தது மகாலட்சுமி அம்மா.
அந்த ஃபோன் எடுத்து அப்போ 12:30 மணி இருக்கும் அந்த நியூஸ் வரும்போது. அவங்க ஆட்டோவில் போயிட்டே இருக்காங்க. அந்த ஃபோன் எடுத்தது மகாலட்சுமி அம்மா. எடுத்து என்னன்னு கேட்டும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, பாம்பு கடிச்சிருச்சுன்னு. இதே அம்மாகிட்ட சொன்னோன்னே அம்மா என்ன சொன்னாங்க, சரி கும்பகோணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சொல்லு, விஷம் ஏறாமல் நான் பார்த்துக்கிறேன், அவன் சாக மாட்டான். இந்த 3 வார்த்தை. அவனை கும்பகோணத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக சொல்லு, ஆனால் விஷம் ஏறாமல் நான் பார்த்துக்கிறேன், அவன் பொழைச்சிப்பான். இந்த 3 வார்த்தை தான் அம்மா சொன்னது. ஃபோன் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போன உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாக்கா பாம்பு கடித்த மாதிரி இல்லை. அன்றைக்கி இருந்தாலும் தங்குன்ட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக 5 முறை டெஸ்ட் எடுத்திருக்காங்க. 5 முறையும் விஷம் இல்லை. விடிஞ்சு காலையில் தான் சொன்னாங்க, பாம்பு கடிச்ச அறிகுறி இல்லை. பாம்பு கடிச்ச அறிகுறி இல்லை, விஷம் ஏறல, நீங்க வீட்டுக்கு போகலாம், டிஸ்சார்ஜ் வேணும்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சுமான்னு சொல்லி அம்மா சொன்ன அந்த 3 வார்த்தை, விஷம் ஏறாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கொண்டு போ சொல்லிவிட்டு அவன் சாக மாட்டான்ட்டு. அந்த நிகழ்வு உண்மையிலேயே கருப்பூரில் மிக மிக பரபரப்பானது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்.